Hello பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். நம்ம கேம் ஆஃப் ஒன் ஷாட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் இஸ் அவர் என்வாயரன்மெண்ட். ரொம்ப ஈஸி அண்ட் ரிலேட்டபிளான ஒரு சாப்டர். பிகாஸ் அவர் என்வாயரன்மெண்ட்னு சொல்லும்போது இட் இஸ் நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் இல்லையா. ஸோ அதனால அவர் என்வாயரன்மெண்ட் கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு 2 to 3 questions you can expect. Guaranteed ஒரு 3 mark question and maybe ஒரு 1 or 2 MCQs வரைக்கும் you can expect from our environment அப்படிங்கிற chapter. Okay, now நம்ம Xylem team மொத்தமாகவே இஸ் கோயிங் டு பி தேர். உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்காக வேண்டி நீங்கள் போர்டு எக்ஸாமில் போய் மார்க்ஸ் காட்டுற வரைக்கும் நாங்கள் உங்களோட உறுதுணையாக இருக்க போகிறோம். ஸோ அதனால் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஸ்டே வித் அஸ். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் அவசியம் ஜாயின் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் தான் உங்களுக்கான நோட்ஸ் PDF அப்புறமா எல்லா செஷன்ஸோடைய அப்டேட்ஸ் எல்லாமே, நோட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே அப்படியே டான்னு அங்கே நம்ம கம்யூனிட்டியில் கிடச்சிரும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம கம்யூனிட்டிஸ் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. இஸ் தட் ஓகே? ஆல்ரைட், ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம் அவர் சாப்டர் அவர் என்வாயர்மெண்ட். ஓகே, ஸோ அவர் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது டிப்பிக்கலி எவ்ரி டே நம்மளோட சோஷியல் மீடியாலையாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நம்மளோட என்வாயரன்மெண்ட்டை பற்றி பேசுகிறது உண்டு. கரெக்டாக? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் சிம்பிள் அஸ் குப்பை போடுறோம் அப்படின்னா என்வாயரன்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாதே அப்படின்ற மாதிரியான டெர்மினாலஜிஸ் டுடேஸ் டைமில் இட் ஹஸ் பிகம் வெரி காமனான ஒரு டாபிக் இல்லையா. ஸோ இந்த என்வாயரன்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இட் இஸ் நத்திங் பட் நம்ம எங்கே இருக்கோம் அண்ட் நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இஸ் அவர் என்வாயரன்மெண்ட். ஸோ டெக்னிக்கலி ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஈகோசிஸ்டம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடம் அண்ட் நம்மளை சுற்றி என்னெல்லாம் இருக்குங்கிறது தான் ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ இந்த ஈகோசிஸ்டமில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையே இப்போ நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் சி அதர் ஹியூமன் பீயிங்ஸ், யூ வில் சி animals, okay, you will see plants, you will see so many other things இல்லையா, who are living. Okay, you have microorganisms. ஸோ இது எல்லாமே are living components around you. இதே உங்களை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நான் லிவிங்கான எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சர்லேயே ஒரு சாயில், வாட்டர், காற்று, இது எல்லாமே they are நான் லிவிங். பட் நம்ம இருக்கிற இடத்துல இது எல்லாமே இருக்குது. ரொம்ப அவசியமான விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொன்னால் கம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பயோட்டிக் ஆன காம்போனன்ட்ஸ். ஓகே, பயோட்டிக் அப்படின்னா என்ன? பயோனாலே லைஃப். ஸோ பயோட்டிக் கம்போனன்ட்ஸ் ஆர் லிவிங் ஆன திங்ஸ் எல்லாமே வில் கம் அண்டர் பயோட்டிக். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஓகே, அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாமே இஸ் பயோட்டிக். வேர்ஸ் ஏபயோட்டிக் கம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எவ்ரிதிங் எல்ஸ், ஓகே, விச் இஸ் த ரெயின்ஃபால், த வாட்டர், த விண்ட், சாயில், மினரல்ஸ், இது எல்லாமே வில் கம் அண்டர் ஏபயோட்டிக்ஸ். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு கார்டன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கார்டனில் கண்டிப்பாக பூ இருக்கும், அதர் செடிஸ் இருக்கும், சின்ன இன்செக்ட்ஸ் இருக்கும், கிராஸ் ஹாப்பர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி சாயில் இருக்கும், அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும், அதை சுற்றி காற்று இருக்குது. ஸோ ஆல் திஸ் வில் பி யோர் ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஸோ இந்த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேரும்பொழுது இதில் இருக்கிற இந்த லிவிங் கம்போனன்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதை நம்ம வேரியஸ் கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரொம்ப தேவையான நம்மளோட ஆர்கானிக்கான கம்பவுண்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் அதை தயாரிக்க முடியுமா? அதாவது தயாரித்து தட்டில் போட்டால் நம்ம சூப்பராக எடுத்து சாப்பிடலாமே தவிர நம்மளால் தயாரிக்கலாம் முடியாது. இது தயாரிக்கிறது யார்? சமைக்கிறவங்க நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. ஆக்சுவலாக பிளான்ட்ஸ் ஆர் த ஒன்லி பீயிங்ஸ் இல்லையா. தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குளோரோஃபில், சன்லைட் எல்லாம் யூஸ் பண்ணி what do they do? Photosynthesis. ஸோ இந்த photosynthesis ப்ராசஸ் மூலியமாக when plants make their own food they become the producers. ஏன்னா அவங்க தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதை நம்ம வாய்க்குள்ளே போட்டு கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால we become the consumers. Okay, and let's say consumers after we all die. ஓகே, அப்போ என்ன ஆகும்? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம பாடி மேலே will start acting, they will rot the body, they will decay the body and converted back into some kind of mineral, soil, அந்த மாதிரி it will get converted இல்லையா. So those become the decomposers. ஓகே, ஸோ எந்த விதத்தில் என்ன மாதிரி யாரை கன்சியூம் பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி ஒருத்தர் நம்ம ப்ரொடியூசர், கன்சியூமர் அல்லது டீகம்போசர் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகே, now if you see in the consumer liye patheenga appadina
இப்போ ப்ரொடியூசர் இருக்காங்க அப்படின்னா ப்ரொடியூசர் ஆர் நத்திங் பட் ஆல்வேஸ் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பிளான்ட்ஸ், இந்த க்ரீன் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஒரு அனிமல் இருக்கும்ல, that is nothing but the primary consumer. Okay, because ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரை சாப்பிட்ற consumer will be the primary consumer. Now in the primary consumer is now a herbivore. கரெக்ட். நான் இந்த ஹெர்பிவோரை இன்னொரு ஒரு அனிமல் சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் that becomes the carnivore. நான் கார்னிவோர் அப்படின்னு சொல்லும்பொழுது இட் இஸ் த செகண்ட் லெவல். ஸோ செகண்டரி கன்சியூமர். ஆனால் லெவலில் வந்து மூணாவது லெவல், ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர். அண்டர்ஸ்டுட்? நவ் அந்த ஒரு கார்னிவோரை சாப்பிட்ற இன்னொரு ஒரு அனிமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் that becomes the tertiary consumer. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சியூமர்ஸையும் ப்ரொடியூசர்ஸையும் நம்ம வேறு வேறு லெவல்ஸில் வந்து we can identify them. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ நோ தட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கடலில் வந்து குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி ஃபிஷ் வந்து இந்த பிளான்ட்ஸை சாப்பிடும். அண்ட் இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷை கொஞ்சம் மீடியம் சைஸ் ஃபிஷ் வந்து சாப்பிடும். மீடியம் சைஸ் ஃபிஷ்ஷை வந்து பெரிய ஃபிஷ் வந்து சாப்பிடும். பெரிய ஃபிஷ்ஷை நம்ம வந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு செயின் வந்து இஸ் தேர். அதே மாதிரி கிராஸை வந்து கிராஸ் ஹாப்பர் சாப்பிடும். கிராஸ் ஹாப்பரை ஒரு ஃப்ராக் சாப்பிடும். அப்புறம் அந்த ஃப்ராகை வந்து ஒரு ஸ்னேக் சாப்பிடும். அண்ட் ஸ்னேக்கை வந்து ஒரு ஈகிள் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி வந்து we have food chains that exist in our nature. கரெக்டா? பட் ஆல்வேஸ் first level, okay, we call it as trophic levels. Okay, so first level வந்து is always the producers. Okay, because they are autotrophs. In the autotrophs solar energy use பண்ணி அந்த எனர்ஜி மூலமா food produce பண்றதுனால always அவங்க தான் ஃபர்ஸ்ட் லெவல். நான் அவங்கள சாப்பிட்ற சின்ன சின்ன ஹெர்பிவோர்ஸ் தான் வந்து will come second, and then இந்த ஹெர்பிவோரை சாப்பிட்ற சின்ன கார்னிவோர்ஸ் will become secondary consumer, and இந்த சின்ன கார்னிவோர்ஸை சாப்பிட்ற பெரிய கார்னிவோர்ஸ் will become the tertiary consumer. பட் ட்ராஃபிக் லெவல்லன்னு பார்க்கும்போது இந்த tertiary consumer 4வது இடத்துல இருப்பாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் போனால் இப்படி தான். ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்கானிசமுமே எதுக்காக இன்னொரு ஒரு அனிமலையோ இல்லை ப்ரொடியூசரையோ சாப்பிடுது அப்படின்னு கேட்டால் ஃபண்டமெண்டலி ஃபுட் இஸ் அவர் ஃபியூவல். சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். சாப்பாடு இல்லாமல் வண்டி ஓடாது. ஸோ அதனால சோலார் எனர்ஜிலேருந்து ஃபஸ்ட்டு எனர்ஜியை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறது ஆட்டோட்ராஃப்ஸ். இந்த ஆட்டோட்ராஃப்ஸ்லேருந்து இந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி, ஓகே, இந்த சோலார் எனர்ஜியை வேற ஒரு ஃபார்மாக நான் கன்வெர்ட் பண்ணி ஆட்டோட்ராஃப் ஸ்டோர் பண்ணிக்கும் பொழுது அதை வந்து நான் போய் சாப்பிடும்போது அதுக்கிட்டேருந்து எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஓகே, பட் இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்லைட், மொத்த சன்லைட்லேயே கிட்டத்தட்ட 1% ஆஃப் எனர்ஜியை தான் வந்து க்ரீன் பிளான்ட்ஸ்னால கேப்சர் பண்ண முடியும். ஓகே, மொத்த சன்லைட்டில் 1% தான் வந்து க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து அது அப்சார்ப் பண்ணிட்டு அதை ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணுது. நான் அந்த எனர்ஜியில் அந்த பிளான்ட்ஸை சாப்பிட்ற அடுத்த லெவலுக்கு அதிலிருந்து 10%, அதாவது சன்லேருந்து 0.1% தான் அடுத்த லெவலுக்கு போகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக மேலே போக போக, ஓகே, ஸோ ஃப்ரம் ப்ரொடியூசர் ப்ரைமரி கன்சியூமருக்கு அதுலேருந்து 10% எனர்ஜி தான் போகும். ப்ரைமரி கன்சியூமர்லேருந்து செகண்டரிக்கு அதுலேருந்து 10% தான் போகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் கிட்ட 1000 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வர ப்ரைமரி கன்சியூமருக்கு அதில் 10%, அதாவது 100 யூனிட் தான் வரும். செகண்டரி கன்சியூமருக்கு 10 யூனிட் தான் வரும். டெர்ஷரி கன்சியூமருக்கு 1 யூனிட் தான் வரும். ஸோ என்னதான் பிளான்ட் 1000 யூனிட்ஸ் எனர்ஜி வச்சுருந்தாலும் என்னோட டெர்ஷரி கன்சியூமருக்கு 1 யூனிட் தான் கிடைக்கும். Okay, is that clear? So only 10% of the food eaten is taken into the body as energy. So 10% தான் average value, எவ்வளோ ஆர்கானிக் மேட்டர் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த லெவல் ஆஃப் கன்சியூமருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான். ஓகே, ஸோ ஒவ்வொரு செயினுக்கு அந்த செயினில் மேலே போக போக அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, நான் இந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஃபுட் செயின் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு பசங்களா. ஸோ இஃப் யூ சி, நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுவோம் இல்லையா, ஒரு கிராஸை வந்து கிராஸ் ஹாப்பர் சாப்பிடுது, அதை வந்து தவளை சாப்பிடுது, தவளையை பாம்பு சாப்பிடுது, பாம்பில் ஈகிள் சாப்பிடுது அப்படின்னு. ஏன் தவளையை வேற ஒரு ஜீவன் வந்து சாப்பிடலாம், ஆர் ஒரே பாம்பு வந்து ஒரு தவளையை சாப்பிடலாம், ஒரு எலியை சாப்பிடலாம். அப்போ என்னாச்சு? அப்போ அந்த மாதிரி ஒரே ஆர்கானிசம் கேன் பி
at different levels part of different food chain. For example, நீங்கள் ஒரு non-vegetarian-ஆக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காய்கறி சாப்பிடும்போது you become a herbivore, you become a primary consumer. அதே நீங்கள் non-vegetarian சாப்பிடும்போது you become a secondary consumer because அந்த ஒரு animal has eaten plants and you are eating that animal. Okay, so அந்த மாதிரி when you look at the bigger picture, அப்போ ஒரு food chain இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற செயின் அப்படிங்கிறத தாண்டி இட் ஃபார்ம்ஸ் அ ஃபுட் வெப். ஓகே, நான் அந்த இமேஜ் காட்டுறேன் உங்களுக்கு. பட் இந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ், இவ்வளோ ஆர்கானிசம்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது, இவ்வளோ இன்செக்ட்ஸ், இவ்வளோ அனிமல்ஸ், இவ்வளோ பிளான்ஸ், அப்போது அதோடைய காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஃபுட் வெப் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஓகே, so if you see here, this is the graph showing trophic levels. Okay, so இது வந்து pyramid மாதிரி. Okay, first producers இருப்பாங்க, அப்புறம் primary consumers, அப்புறம் secondary, அப்புறமா tertiary consumers. Okay, so they eat each other. Okay, now if you see, of course மேலே போக போக என்னோட எனர்ஜி லெவல் குறைஞ்சிட்டே வருது, கரெக்டா? ஸோ நிறைய யார் இருப்பா, இருக்கிறதுலையே ஜாஸ்தி வந்து I will have producers, and producers அடுத்த லெவலில் I will have the herbivores or the primary consumers. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நம்ம trophic levelsலேயே மேக்ஸிமம் இருக்கிறது வந்து is the producers and the primary consumers. Okay, now when I talk about the food chain, okay, இதுதான் சிம்பிளான ஒரு ஃபுட் செயின். அதாவது பிளான்ட்ஸை ஒரு மான் சாப்பிடுது, மானை வந்து புலி சாப்பிடுது. ஓகே, and அதே மாதிரி கிராஸ் ஹாப்பர் I told you, same thing, there will be some plants that the குட்டி ஸ்கார்பியன் will eat, ஸ்கார்பியனை ஒன் ஃபிஷ் will eat, ஃபிஷ்ஷை வந்து ஒரு ஃப்ளமிங்கோ சாப்பிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுட் செயின் வந்து கேன் பி சீன். பட் இந்த ஃபுட் செயினே, let me show you this diagram, ஒரு ஃபுட் வெப்பாக மாறும்பொழுது as you all can see, இந்த ஒரு ஜீவனை வந்து it can eat this, it can eat this, now this can be eaten by this, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த ஃபுட் செயின் வந்து பரவி it can form a food web. Okay, so if you see, இவங்க எல்லாமே producers, இவங்க எல்லாருமே வந்து primary consumers, இவங்க எல்லாரும் secondary consumers, and this fellow is the tertiary consumer. Okay, so இந்த மாதிரி ஒரு food webல கூட you can see the trophic levels. Okay, but if you see in between, sometimes இந்த chainல வந்து probably tertiary consumer-ஆ இருக்கிற somebody இன்னொரு chainல வந்து பார்க்கும்போது will be a secondary consumer. Okay, so அதனால வந்து that will definitely vary from one chain to another chain. Is that clear பசங்களா? Now when I look at இந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக யூ ஹவ் டு ரிமெம்பர் தட் இட் இஸ் அ யூனிடிரெக்ஷனல் ஃப்ளோ. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை ஆட்டோட்ராஃப் வந்து கேப்சர் பண்ணியாச்சு எனர்ஜியை அப்படின்னு சொன்னால் இந்த எனர்ஜியை சன்னால் திருப்பி வாங்கிக்க முடியுமா? முடியாது. இந்த பிளான்ட்டை எடுத்து நான் வாயில் போட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா திருப்பி என்னால் அதை வந்து அந்த பிளான்ட்டுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால் ஆல்வேஸ் த எனர்ஜி வந்து cannot revert back into the previous trophic level. Okay, so அதனால வந்து always it will progressively move up the trophic level. So கண்டிப்பா energy flow வந்து is unidirectional. Now ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, energy வந்து is available at each level will get diminished. ஸோ ஒரு லெவலிருந்து நான் மேலே போக போக என்னோட எனர்ஜி லெவல் வந்து குறைஞ்சிட்டே தான் போகுமே தவிர அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஜாஸ்தி ஆகாது. ஓகே, ஸோ நான் ஓகே நமக்கு எனர்ஜி கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இஸ் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் இட். பட் நெகட்டிவ் சைட் ஆஃப் இட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ராப்பை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதில் எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ், எக்கச்சக்கமான பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் போட்டு அதை வந்து வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிட்ற ஹெர்பிவோர் ஒரு செடியாக சாப்பிடும், அது ஒரு 100 செடியை போய் சாப்பிட்டு வரும். ஸோ அந்த ஹெர்பிவோருக்குள்ளேயே அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் ஒவ்வொரு பிளான்ட்லேருந்து சேர்ந்து ஒரு அக்யூமுலேஷன் இருக்கும். இப்போ இந்த ஹெர்பிவோரை சாப்பிட்ற கார்னிவோர், அகெயின் அந்த கார்னிவோர் ஒரே ஒரு ஹெர்பிவோரை சாப்பிடாது, இட் வில் ஈட் 2-3 ஹெர்பிவோர்ஸ். அப்போது அதெல்லாம் சாப்பிடும்பொழுது அகெயின் அங்கேருந்து வாட் வில் ஹேப்பன், அந்த ஒரு அக்யூமுலேஷன் வில் ஹேப்பன். நவ் ஃபைனலி இப்படியே அந்த ட்ராஃபிக் லெவல்ஸ் மேலே போய் டெர்ஷரி கன்சியூமருக்கு வரும்பொழுது இருக்கிற அத்தனை டாக்ஸிங்ஸும் பல மடங்கு. ஓகே, நம்ம டாக்ஸின் போடும்போது என்னப்பா நான் இத்தினூண்டு நெல்லுக்கு நான் இவ்வளோதான்ப்பா உரம் போட்டேன், இவ்வளோதான் நான் வந்து பெஸ்டிசைட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் நம்ம எவ்வளோ அரிசி சாப்பிட்றோம், எவ்வளோ காய்கறி சாப்பிட்றோம் அண்ட் எவ்ரி டே பேசிஸ் இல்லையா? ஸோ அட் எவ்ரி பாயிண்ட் இன் டைம் ஆஃப் த ட்ராஃபிக் லெவல் என்னாகும்,
இந்த ஒரு சில chemicals வந்து accumulate ஆயிட்டே வரும். ஓகே, ஸோ ஒரு சில chemicals that are not degradable என்னாகும் trophic levelsல accumulate ஆயிட்டே வரும். Since humans தான் most probably last levelல இருப்போம். ஓகே, நம்ம தான் வந்து லாஸ்ட் லெவலில் இருக்கும். பிகாஸ் ஆஸ் ஆஃப் நவ் அட்லீஸ்ட் நம்ம போய் வந்து ஒரு புலி தலையில் புலி வாயில் தலையை கொடுக்கல அப்படின்னா நமக்கு எந்த விதமான டேஞ்சரும் கிடையாது. ஸோ நோபடி ரியலி ஈட்ஸ் அஸ் இன் த ஈகோ சிஸ்டம். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ்வலி அட் த மேக்ஸிமம் லெவலில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இந்த கெமிக்கல்ஸ் நம்ம பாடியில் தான் அக்யூமுலேட் ஆகும். ஸோ இந்த ஃபினாமினானுக்கு சிம்பிளான ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் இஸ் பயோலாஜிக்கல் மேக்னிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரியான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் it will also accumulate through the food chain, okay, or the trophic levels. Okay, so always நம்ம வந்து கழுவி தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்குள்ளே இருக்கிற certain chemicals வந்து definitely keeps accumulating. ஸோ அதனால தான் வந்து we are moving towards ஆர்கானிக்கான ப்ராக்டிசஸ், ஆர்கானிக்கான விஷயங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இஸ் கம்மிங் அப் only because of இந்த மாதிரி பயோமேக்னிஃபிகேஷனுக்கான ஆபத்துகள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபுட் வெப் தட் ஐ ஷோட் யூ இல்லையா. இந்த ஃபுட் வெப்பில் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஃபுட் செயின்ஸ் அதர். ஸோ பயோ அக்யூமுலேஷனுக்குமே பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷனுக்குமே திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு குட்டியாக ஒரு உரமோ இல்லை ஹார்ம்ஃபுல்லான ஒரு கெமிக்கல் போட்டேன் அப்படின்னா இது மேலே போக 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 ஈவன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி மேக்ஸிமம் லெவல் ஆஃப் டாக்ஸின் வந்து வில் பி தேர் ஃபார் திஸ் பாவமான புடி. Understood pasangla? Is it clear? So this is about the food web. Okay, now this is the energy flow in the ecosystem starting with the sunlight. Producers ku da modala pogum, ange irundha herbivores ku, ange irundha carnivores ku, and further on top carnivores-ல போய் அது முடியும். ஓகே, ஸோ அதனால் இந்த பிரமிட்ஸ், இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்கள் இன்னும் மைக்கலாஞ்சலோ மாதிரி அங்கே போய் டயக்ராம் போட வேண்டாம். பட் இந்த ஃப்ளோ சார்ட்ஸை டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணுங்கள், பிரமிடை டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணுங்கள் இன்கேஸ் திஸ் கொஸ்டின் டர்ன்ஸ் அப் இன் யோர் பேப்பர். Okay, is that clear? Alright, now next section of this chapter, okay, again ரொம்ப ஈஸியான ஒரு செக்ஷன் which is நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் as human beings. நம்ம தேவையில்லாமல் இந்த என்வாயரன்மெண்ட்டை போட்டு சுரண்டுறதுனால what are the different impacts that it is having அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது first thing is இந்த ஓசோன் லேயர். ஓகே, ஸோ ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே at some standard some point of time ஸ்கூலில் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்துருச்சு, நம்ம வந்து பூமியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இஃப் யூ see ஓசோன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் 3 atoms ஆஃப் ஆக்சிஜன் சேர்ந்து இருக்கிறது தான் இஸ் ஓசோன். ஓகே, ஸோ ஆக்சிஜன் நார்மலாக நம்ம இன்ஹேல் பண்ணி நம்ம பிளான்ட்ஸ்லாம் நமக்கு கொடுக்கறது வந்து இஸ் நார்மல் ஆக்சிஜன் விச் இஸ் O2. ஆனால் அதே O2 வந்து O3 ஆயிடுச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் டெட்லி டேஞ்சரஸ். ஆனால் இந்த ஒரு ஓசோன் நம்ம அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஒரு லேயரில் போய் உட்காந்துட்டு அங்கே நமக்கு யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, பிகாஸ் இந்த ஒரு ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூவி ரேடியேஷனால் கேன்சர் வரும், யூவி ரேடியேஷனால் வந்து நம்ம கண் பார்வை போயிடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ யூவி ரேடியேஷன் அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷனாக இருந்தாலும் இந்த டெட்லி பாய்சனான கேஸ் ஓசோன் அப்படிங்கிற கேஸ் வந்து அங்கே போய் நம்ம அட்மாஸ்ஃபியரில் ஒரு லேயர் மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து இந்த யூவி ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஓசோன் அட் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்ஃபியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் மாலிக்யூல். ஓகே, ஸோ ஆக்சிஜனும் யூவியும் இன்டராக்ட் பண்ணும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் டிசோசியேட் இன்டு 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அண்ட் இந்த ஆக்சிஜன் வந்து இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ஆக்சிஜனோட சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் ஓசோன். ஓகே, ஸோ இந்த ஒரு ஃப்ரீ ஆக்சிஜன் அப்படிங்கிறது நார்மல் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி இட் வில் ஃபார்ம் ஓசோன். நான் இந்த அமௌண்ட் ஆஃப் ஓசோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக 1980s மேலேயே இட் ஸ்டார்டட் டிப்ளீட்டிங். ஓகே, பிகாஸ் தட் வாஸ் த டைம் நம்மளும் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி நம்மளும் வந்து என்வாயரன்மெண்ட்டை தோண்ட ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ இஃப் யூ சி
அந்த காலத்தில் வந்து இனோவேஷன்ஸில் அவங்க வந்து ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கும்போது தே ஹேட் யூஸ்ட் சர்டன் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் லைக் chlorofluorocarbons CFCs. ஓகே, ஸோ இது வந்து யூஸ்வலாக ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் இதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். ஓகே, இந்த ஒரு கெமிக்கல் வந்து கண்டிப்பாக நம்மளோட இந்த ஓசோன் லேயரில் ஓட்ட போகிறதுக்குன்னே செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல். அதனால் தயவு செய்து இதை யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி 1987 UN நேஷன்ஸ் வந்து சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் மாற ஆரம்பிச்சு ஐ திங்க் நம்ம 21st century 2000ஸ்க்கு அப்புறமா தான் வந்து இட் வாஸ் மேண்டேட்ரி தட் எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிறதா இருந்தால் இந்த CFCஸ்லாம் போடாத ரெஃப்ரிஜரேட்டர் தான் உலகம் ஃபுல்லாக தயாரிக்கணும், ஏன்னா ஓசோனில் ஓட்ட விழுந்துருச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி they had brought about. பட் ஆக்சுவலாக பசங்களா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல, ஐயோ ஓசோனில் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்லாம். இப்போது ரீசெண்டாக, ஓகே இது வந்து சிலபஸில் கிடையாது, பட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டக்ட் பண்ண ஸ்டடியில், அவங்க கண்டக்ட் பண்ண ரிசர்ச்சில் அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாகவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போது நம்ம வந்து நிறைய பொல்யூஷன் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், பயோடிகிரேடபிள் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆக்சுவலாக ஓசோனில் ஓட்டை வந்து மூடிட்டுருக்கான். ஸோ இன்னும் வந்து நம்ம ஒரு 10 வருஷம் இதையே கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓசோனில் ஓட்டை மூடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து we should continue to do things that is good for the environment. All right, now செகண்ட் திங் இஸ், ஓகே நம்ம வந்து ஓசோன் லேயரில் ஓட்ட போட்டோம், அதெல்லாத்தையும் விட்டுறலாம். இன்னொன்று என்ன, குப்பை போடுறது. ஓகே, ஸோ மேனேஜிங் த கார்பேஜ் தட் வி ப்ரொடியூஸ், தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். பிகாஸ் இஃப் யூ see நம்ம வீட்டில் எவ்ரி டே குப்பை சேர்க்குறோம். ஓகே, நம்மளே ஒரு குப்பையாக தான் வச்சுருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்குன்னு ஒரு குப்பையை சேர்த்துட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்கச்சக்கமான குப்பைஸ் எல்லாம் இருக்கும்போது இது எங்கே தான் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் அல்டிமேட்லி பி டம்ப்ட் சம்வேர். இப்போ நம்ம அதை அங்கே போய் டம்ப் பண்ணும்பொழுது வாட் ஆர் வி கெட்டிங், அங்கே இருக்கிற மைக்ரோப்ஸ், அங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குப்பை எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ சாப்பிட்டு அது அப்படியே லேண்டாக மக்கி போகணும். அதுதான் வந்து ஆக்சுவல் ப்ரொசீஜர். பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில ஹியூமன் மேட் மெட்டீரியல்ஸ் லைக் பிளாஸ்டிக்ஸ், ஓகே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ், இந்த பாக்டீரியா சாப்ரோஃபைட்ஸ் இதெல்லாம் இதை பார்த்ததே இல்லை, ஏன்னா இதை க்ரியேட் பண்ணது நாம. அப்போது அது பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது வாட் வில் ஹேப்பன், இட் cannot act upon that. அப்போது cannot act அப்படின்னா இட் வில் கீப் பர்சிஸ்டிங் இன் த என்வாயர்மெண்ட் ஃபார் அ வெரி லாங் டைம். அப்போ அந்த பிளாஸ்டிக்ஸ், அந்த ஹார்ம்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் எதையுமே நம்மளால் பிரேக் டவுனே பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நம்ம என்வாயர்மெண்ட்டில் இருந்து at some point it becomes a தேவையில்லாத ஒரு இது. அண்ட் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் எவ்வளோ வீட்லேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இடம் அதுக்கு தேவைப்படும்னு இப்போ யோசிச்சு பாருங்கள். ஓகே, நமக்கு ஆல்ரெடி இடம் பத்தலை, நமக்கு ஆல்ரெடி வந்து வீடு கட்ட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏரி குளம் எல்லாத்து மேலேயும் ஏறி நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம். பட் ஆனால் அதுக்கு மேலே இப்போ குப்பை போகிறதுக்கும் நமக்கு ஒரு தனி லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இட் பிகம்ஸ் வெரி டாக்ஸிக் டு த என்வாயர்மெண்ட். இஸ் இட் கிளியர் பசங்களா everyone? So that is why managing in the garbage that we put every day is extremely important. Okay, now இந்த மாதிரி குப்பை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுல வந்து there are certain substances நம்ம வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலியமாக அதை பிரேக் டவுன் பண்ணலாம். அது என்ன சொல்லுவோம், பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லுவோம். பட் எதெல்லாம் நம்மளால் பிரேக் டவுன் பண்ண முடியாதோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ், ஓகே அந்த மாதிரியான ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் எது நம்மளால் பிரேக் டவுன் பண்ண முடியாதோ வாட் டு வி கால் இட் நான் பயோடிகிரேடபிள். ஓகே, ஸோ இந்த சப்ஸ்டன்சஸ் வந்து நான் பயோடிகிரேடபிள்னா அது பாட்டுக்கு என்வாயர்மெண்ட்டில் இட் வில் கீப் பர்சிஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மிச்ச மெம்பர்ஸ் ஆஃப் தி ஈகோசிஸ்டமையும் தொல்லை பண்ணுமே தவிர அது நமக்கு எந்த விதத்துலையும் உபயோகம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் வந்து இஃப் யூ see நம்ம வந்து when we classify waste அதை வந்து ரொம்ப அவசியமாக
நம்ம biodegradable non biodegradable waste அப்படின்னு சொல்லி நம்ம அவசியம் பிரிக்கணும். ஏன்னா நம்ம அதை பிரிக்கும் போது தான் அதை ட்ரீட் பண்ணுற முறைகள் வந்து will definitely become different. அப்போ biodegradable wastes நம்மளால ஈஸியாக dispose of பண்ண முடியும். ஓகே, இஸ் that clear? ஸோ அதனால if you see நிறைய people have changed. ஓகே, இப்போ பிளாஸ்டிக்கை பேன் பண்ணியாச்சு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தாச்சு அப்படின்றப்போ biodegradable plastic bags are still available. ஓகே, நமக்கு அது கம்ஃபர்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் கூட biodegradable plastics are available, bioplastics are available, paper bags, jute bags, they're all கண்டிப்பாக alternatives. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி various things நம்ம வந்து குட்டி குட்டி விஷயங்களில் மாற்றும்பொழுது டெஃபினட்டாக they play a very very important role in our long term environment. ஓகே பசங்களா, is it clear? Now ஆக்சுவலாக இது வந்து ஒரு குட்டி நோட் தட் இஸ் தேர் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஸோ இஃப் யூ சி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கிளாஸஸ் அண்ட் கப்ஸில் தான் வந்து டீ வெண்டர்ஸ் வந்து டீ கொடுப்பாங்க. ஓகே, ட்ரெயின்ஸில், ஆஃபீஸில், ஸ்கூல்ஸில் எங்கே பார்த்தாலுமே வந்து அப்படி தான் கொடுப்பாங்க. ஓகே, பட் தென் அது எதுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்டீல் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அலுமினியம் இல்லை ஸ்டீல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற கப்ஸில் டம்ளர்ஸில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஹைஜீனிக்காக இல்லை, ஏன்னா நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுனால அது ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கப்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரெயின்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆஃபீஸஸ் இருக்குது, எவ்வளோ பேர் டீ குடிக்கிறாங்க, எத்தனை டீ குடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டீ அண்ட் காஃபி கப்ஸோட எண்ணிக்கையே நமக்கு வந்து என்வாயரன்மெண்ட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கூல்ஹர்ட்ஸ், அதாவது இந்த மட்கா மாதிரி, ஓகே, குட்டியாக இந்த மண் லெசையில் ஒரு மாதிரியான கிளாஸஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, பிகாஸ் ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினச்சாங்க, இந்த ஒரு கிளே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, but a little thought showed that making these coolherds on a large scale would result in loss of fertile topsoil. ஏன்னா நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய ஃபர்டைலான லேண்டை எடுத்து அந்த லேண்டில் தான் நான் வந்து அந்த மண்ணை வச்சு தான் நான் கப் பண்ணுறேன்னு சொன்னால் அவ்வளோ டீ கப்புக்கு எனக்கு இருக்கிற சாயில் எல்லாமே எனக்கு எரோட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் ஓகே அப்போ இந்த மட்கா மண்ணெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பேப்பர் கப்புக்கு மாறிடலாம் அப்படின்னு சொல்லி மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அப்போ ஒரு நாள் நமக்கா தோணும், அடடா இவ்வளோ மரத்தை வெட்டிட்டோமேன்னு, அப்போ நம்ம ஏதாவது புதுசாக வந்து we will come up with something new. Okay, but yes, at least paper cups வந்து they are a more reliable source. இல்லையா, we don't reuse or we don't ruin anything, any fertile soil எல்லாம் நம்ம இது பண்ணுறது இல்லை. At the same time it is biodegradable, so it is definitely a better option. Is it clear? So actually this is a very very small chapter பசங்களா. ஸோ நமக்கு ஆக்சுவலாக chapter as such பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் சம் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். இஃப் யூ சி 2020 கேட்டிருக்காங்க 2 ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் யூஸிங் பிளாஸ்டிக் பேக்ஸ் என்னென்ன, இது வந்து நீங்களே சொல்லலாம். ஒன் திங் என்ன, இட் இஸ் நாட் பயோடிகிரேடபிள், அப்போது லேண்ட் ஃபில்ஸில் நம்ம அதை டெபாசிட் பண்ணும்போது இட் வில் பர்சிஸ்ட் இன் த என்வாயர்மெண்ட். செகண்ட் திங், அது நம்மளை சுற்றி இருக்கிற அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஈகோ சிஸ்டமையும் டெஃபினட்டாக பாதிக்கும். ஓகே, நான் alternatives of plastic bag என்ன யூஸ் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கே தெரியும். You can use paper bags, jute bags, all these are definitely alternatives. Okay, so adanaல this is a very easy question to answer. Then any 2 practices that can be followed to dispose of the waste produced in our homes. So வீட்ல நம்ம produce பண்ற waste how well can we dispose it of? First thing, biodegradable waste, non biodegradable waste நம்ம வந்து பிரிச்சு போடலாம். Then second thing வந்து what else can we do? நம்ம வந்து if we are using any harmful e-waste or plastics அந்த மாதிரிலாம் இருந்தானா அந்த இதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு அந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணாலும் அது இந்த பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் நம்ம பிரித்து அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா, நான் 2020 இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. Do you think microbes will work similarly in the landfill sites as they work in the laboratory? Okay, so justify your answer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now landfill sites வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான குப்பை இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் தேர் ஒர்க் ஓவர் தேர்? அங்கே போய் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும்
decompose பண்ணி அதை bringing back to its original form, to its original organic matter. அதுதான் அதோட வேலை இல்லையா? So you can explain the entire process how in the landfillsல வந்து microbes play a very important role நம்மளோட entire decomposition processக்கு. So கண்டிப்பா that will give you 2 marks for this question. Okay? Is that clear? Now இன்னொரு ஒரு MCQ கேட்டிருக்காங்க 2020லயே. So see almost 5 marks worth வந்து 2020ல மட்டுமே உங்களுக்கு இந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு. Okay? So if you see incorrect statement எது? So ozone is a molecule formed by 3 oxygen atoms, which is correct. அது வந்து shields the earth from UV, that is correct. இது வந்து பயங்கரமான poisonous ஆன ஒரு விஷக்கிருமி, அதுவும் correct. Okay? அது மட்டும் இல்லாமல் it is decomposed by UV radiation. UV radiation will not decompose it. UV radiation யூஸ் பண்ணி தான், you remember UV தான் வந்து பார்த்தீங்கன்னா will convert the O2 into O plus O, and அந்த O எடுத்து O2 ஓட கம்பைன் பண்ணி தான் we get O3. ஸோ அதனால undoubtedly option D is the right answer. Okay, then 2019ல வந்து food chain அப்படின்னா என்ன, flow of energy ecosystemல ஏன் யூனிடிரெக்ஷனலாக இருக்கு, அப்படியே NCERTலேருந்து கேள்வி. ஸோ food chainனா என்ன, ப்ரொடியூசரை ஒரு ஹெர்பிவோர் சாப்பிட்றது, ஹெர்பிவோரை ஒரு கார்னிவோர் சாப்பிட்றது. ஸோ ஒரு ட்ராஃபிக் லெவலில் ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு அனிமல் உட்காந்து அதை சாப்பிட்றது, அண்ட் ஹவு ஈச் அதர் ஆர் இன்டராக்டிங் இன் தி என்வாயர்மெண்ட், அதுதான் வந்து நம்மளோட ஃபுட் செயின். ஓகே, அண்ட் ஏன் ஃப்ளோ இஸ் யூனிடைரெக்ஷனல், பிகாஸ் ஒன்ஸ் த ஆட்டோட்ராஃப்ஸ் டேக்ஸ் த சோலார் எனர்ஜியை திருப்பி கொடுக்க முடியாது. அதே மாதிரி when we eat the சன்னா பட்டூரா சாப்பிட்டாச்சு அப்படின்னா அது நம்ம தொப்பைக்குள்ளே தான் இருக்குது, it does not come out again. ஓகே, ஸோ அதனால ஆல்வேஸ் it goes up the trophic level and it is always unidirectional. So kandipa you can add a flow chart to it and explain the answer. Okay, now 2016 la ketirukanga, why is excessive use of CFCs, okay, chlorofluorocarbons, a cause of concern? So if you see CFCs vandu, you all know it will disintegrate the UV radiation, the ozone layer. Correct? So ozone layer வந்து is going to protect us from UV radiations. அப்போ UV radiations வந்தால் நமக்கு கேன்சர் வரலாம், கண் பார்வை போகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய CFCs வந்து ரெஃப்ரிஜரேட்டர்ஸில், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓசோன் லேயர் வந்து வாட்டர் பேசாயிண்டே போகும். அப்போது ஒரு கட்டத்தில் யூவி ரேஸ் எல்லாம் நமக்கு வந்து ஆப்வியஸாக we will get skin issues, eyesight issue, இந்த மாதிரி நிறைய issues can come. ஸோ அதனால தான் CFCs are dangerous. Okay, and then 2016ல திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, depletion of ozone layer is a cause of concern. ஏன்? Now same thing, so depletion of ozone layer, because ozone தான் நம்மளை யூவிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓசோன் லேயரில் ஓட்டம் விழுந்துருச்சுன்னா யூவி டைரெக்டாக நமக்கு வந்துடும். அப்போ யூவிலேருந்து நமக்கு கேன்சர் வரும், நமக்கு கை பார்வை போகும். ஆல் த சேம் ஸ்டோரி, அதாவது நமக்கு என்ன தெரியுமோ அது திருப்பி அதாவது சேம் மாவு, பேக்கெட் மட்டும் டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி வந்து நம்ம ஆன்சரை ஃப்ரேம் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஓகே பசங்களா? Now 2015ல வந்து கேட்டிருக்காங்க, எதனால் நம்ம பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ டோல்ட் யூ இல்லையா? ஸோ நம்ம பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால ஈஸியாக பிரேக் டவுன் பண்ண முடியும். ஓகே, பட் நான் பயோடிகிரேடபிளை வந்து பண்ண முடியாது. அப்போ நம்ம அதை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணி அதுக்கு வந்து வேறு மாதிரியான டிஸ்போசல் ப்ராக்டிசஸ் தான் பண்ணுமே தவிர அதை நம்ம பயோடிகிரேடபிளோட சேர்க்க முடியாது. ஸோ இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம வந்து பயோடிகிரேடபிள் மேலே போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அது சாப்பிட்ரும். பட் நான் பயோடிகிரேடபிள் மேலே போட்டால் இட் கேனாட் டீகம்போஸ். அப்போது அந்த இது வந்து will persist in the environment forever. ஸோ அதனால தான் we should separate them so that non-biodegradable வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கான various other ways are there. கிளியரா பசங்களா? Is it okay? ஸோ அத்துடன் நம்மளோட இந்த சாப்டர் வெற்றிகரமாக முடிஞ்சுது. வெரி நைஸ். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அந்த மேம் எக்ஸாம் நடுவில் இருக்கிற 3 நாள் கேப்பில் என்ன பண்ணுறது, ஓகே மேம் சாம்பிள் பேப்பர்ஸ் எங்கே, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கெல்லாம் வந்து we have answers. கூடிய சீக்கிரம் நிறைய we are going to give you revision, sample papers எல்லாமே. ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், stay with us, and டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது பசங்களா. மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த PDF மட்டும் இல்லாமல் எல்லா செஷன்ஸோட PDFs, நோட்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டியில் கிடச்சிரும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருக்குது. ஸோ சூப்பராக படிங்க, ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. இன்னொரு செஷனில் I will see you all very very soon. See you then. Take care. Bye bye.